ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வந்து வெண்டங்காய் புளி குழம்பு தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து குழம்பு. அதை பற்றி இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். என்னென்னமோ சொல்கிறேன், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஆள் அங்கே பஸ்ஸுக்கு போயிடுச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டாங்க, அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீ யாரும் முகத்துல முடிச்சு வாயெல்லாம் வளருது எனக்கு. அம்மா முகத்துல தான் முழிச்ச இல்ல, நான் உன் முகத்திலயும் முழிக்க மாட்டேன். நீ என்ன எழுப்புவதானே கரெக்டா இப்படி எந்திரிச்சு ஒண்ணு உங்க அம்மா போட்டோவை பாப்பேன், அப்படி இல்லையா அங்க சிவன் சாமி இருக்குது இல்ல அந்த போட்டோவை பாப்பேன். சத்தியமா இதுதான் உண்மை டெய்லியும். ஆனா இன்னைக்குன்னு எங்க அம்மா என் கூட வந்து இந்த சைடு படுத்துட்டு இருந்தாங்களா, பிள்ளை உங்க மாமா இது சொல்லிடுறவரு நல்லா இருக்குதானே இந்த காமெடி டெய்லி அப்படி முகத்துல முடிப்போம். முகத்துல முடிச்சாலும் எல்லாரும் மேல கோவப்படுவோன்ட்டு எங்க அம்மா 5:30 மணிக்கு என்னைய என்னாச்சு சொல்லுடி 5:30 மணிக்கு பிள்ளை டீ கேக்குது உங்க மாமனாரு அப்படின்றது தான் மூஞ்சி பாத்துட்டேன். அதனால என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி இருக்கு, கீழே நாய்க்குட்டி இருக்குது. நாய்க்குட்டி இல்ல ஜிம்மி. சரி, 2 தக்காளி. போன வாரம் பீர் விட்டு எனக்கு அப்படி இருக்குது வலி. 2 தக்காளி கத்தியுமே போடுறாங்க, கத்தியும் சேர்த்து. அது ஏன்னு தெரியும், அப்பதான் உனக்கு கொஞ்சம் சொரணம் வரும். இதனால கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னத்த வெங்காயமா? இது இங்கே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து வெண்டங்காய் ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து வெண்டங்காயை வந்து வறுத்து வச்சுட்டாங்க எண்ணெய் ஊற்றி. சரியா? தேங்காய் ஒரு 1/2 மூடி, குட்டி தேங்காய் 1/2 மூடி. இது இவ்வளோ பெருசு தான் வந்துச்சு. அம்மா வறுக்கிறேன், நீ வந்து புளி கொஞ்சம் அதிகமாக போட்டு கரமா. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம புளி குழம்புங்கிறதுனால புளி கொஞ்சம் அதிகமாக போடணும். இப்போ எடுத்தாச்சா எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சிடலாம். வச்சிட்டியா? இது சொன்ன இது ஒரு பை வரமிளகா எடுத்துட்டு வந்தேன். ஒரே இடத்துலயே லூஸ் மாதிரி நின்றுட்டு இருக்காது. சரி, என்ன பண்ணிட்டோம்? இந்த பக்கம் ஓட்டான். விளக்கமாரெல்லாம் எதுக்கு இங்க வரணும்? நீ தாண்டி எடுத்து வச்சிருப்ப. விளக்கமாறு காலில் திண்டிட்டேன், காலில் தள்ளவே கூடாது. தள்ளக்கூடாது, நீ எல்லாம் தள்ளிக்கிட்டே இரு. என்னடி பண்ற? இப்ப எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. கடலை போடலாமா வேண்டாமா? எண்ணெய் எல்லாம் நம்ம ரெடியா எடுத்து வச்சாதான் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கையில் எடுத்துட்டியா? சேர் எடுத்துட்டு வரட்டுமா? சேராக இருக்காது. நம்ம எப்படி வறுத்தாலும் தக்காளியை வந்து ரெண்டா கட் பண்ணி வறுக்கணும். எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சரியா? அடுப்பு நல்லா எரியுது. லீக் ஆகுதா என்னன்னு தெரியல. இது என்ன? சரி, லீக் ஆகுதா என்னன்னு தெரியலங்க. அது என்ன? சரி, இதெல்லாம் மூடியெல்லாம் நீங்களுக்கெல்லாம் கரெக்டாக போட தெரியாது. அந்த நாய் தொற்று வேற எதை பேச. அப்புறம் ஊத்துடி, டைம் ஆகுது. எங்க போற? உங்க அப்பா வீட்டுக்கு.
எப்படி அடிக்கணும் தெரியாது சொன்னாங்க எங்கள் அப்பா நினச்சேன். சரி உங்கள் அப்பா அப்படியே வல்லவரே வா. சரி அப்புறம் ஆ ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணு. எங்கடி கருவேப்பிலா? கருவேப்பிலை இப்போ இதுலேயே போடுவாங்க, தாளிக்கும் போது தானே போடுவாங்க. என்னது அது? வரமிளகா. அம்மா புளி ஊற வைமா. அவ்வளோதானா? எவ்வளோ புளிங்களா எடுத்து கொடுக்கட்டுமா? ஏழுற அருந்தியா? ஆ யா போடு போடு, அதையும் போடு, அதையும் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. அங்கே எவ்வளோ புளி எடுத்துருக்க? அங்கே போதுமான்னு பாருங்க. ம் போதும். இன்னைக்கு போகலையா? ஆமாம், என்னையெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேற்று வடிவேல் கொண்டு போட்டுட்டு இருந்தீங்க, ஏன் கழட்டிட்ட? ஏய் நேற்று கெட்டப் அப்படித்தானே இருந்தது. ஏய் கம்முன்னு இருடியே. பாருடா, யார் எடுத்து கொடுத்தாங்க? நீ கம்முன்னு இருடி. ஏன்டி என்ன குழம்புன்னு சொல்லு. எங்கள் வீட்டில் அப்புறம் வெண்டங்காய் புளி குழம்பு, கறி மசாலா தூள், அது என்னென்ன பேர் சொல்லுடி பைத்தியம். கறி மசாலா தான். அப்புறம் வந்து மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் வந்து உள்ளே இருக்குது கொஞ்சமாக, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி பாரு என்ன எல்லாம் சாச்சா சரிம்மா. இதுக்கு பேரு ஜிம்மி. நாய்க்குட்டி ஜிம்மி. சரியா? இங்க என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சிடணும். என்னது? ஐயோ பயமா இருக்குதுப்பா.
அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, என்னது கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். க்ளீன் பண்ணிட்டு வரியா? என்னடா மொட்டை பாஸ், மொட்டை பாஸ் கட்டி போடு போ. அம்மா கரைச்சி கொடுமா ப்ளீஸ் மம்மி. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேஜா ஒரு ஹெல்ப் மட்டும். தேஜா உப்பு எடுத்துக்கலாம். ஓடி என்னடா இல்லதுக்கு நான் ஆட்டியே வைக்கிறேன். புளி குழம்பு வைக்கிறேன். தெரியலையா? நைஸ் உப்பு மட்டும் தாண்டி வீட்டுல இருக்கு. கல்லுப்பு எங்க வாடி எடுத்துட்டே இவளுக்கு. ஐயோ எண்ணெய். இப்ப சட்டி சூடான வட்டி. டே மொட்டை பாஸ், அம்மா ஒன்று ஒரு சாத்து மொட்டை மேலேயே. சின்ன ஜாக்கி வர சொல்ல. சின்ன ஜாக்கி நான் ஓடி பூந்து ஓடியே போயிடுவோம். என்ன நல்லா சூடாயிருச்சு. என்ன பண்ற? ஐயோ ஜாக்கி, சின்ன ஜாக்கி வா வா அப்படியே வா, இப்படியே வா. கடுகு படு. யாரெல்லாம் வெண்டங்காய் புளிக்குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும்? எனக்கு இல்லை, நான் உங்களுக்கு கேட்கல, வீடியோ சொல்லி. யாருக்கெல்லாம் செய்ய தெரியாது எங்களை பார்த்து கற்றுக்கோங்க எப்படி வெண்டங்காய் புளிக்குழம்பு செய்கிறதுன்னு. இப்போ கடுகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடுகு நல்லா வெடித்து சவுண்டு வராதப்போ தான் இது போடணும். கருவேப்பிலை போடணும். இதில் வெடிக்கணுமா? வெடிக்கணும். வெடித்து அப்புறம் எல்லாமே வெடித்த வாட்டி அது சவுண்டு வராமல் இருக்கும் தானே, அந்த டைமில் கருவேப்பிலை போடணும். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அப்படியே 4 வீட்டுக்கு மணக்கும். என்னது அது? அதில் வெண்டங்காய் போட்டுக்கணும். வெண்டங்காய் போட்டுக்கணுமா? என்னது? ஏ மொட்டை, சத்தம் போட்டேன்னா பாரு. என்ன சிந்தாஜி, நீ ஃபோன் பண்ண. நாய் கடிக்கு வருது. கம்முனு இருங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டா சரி. உப்பு போட்டுக்கணும். அரைச்சி வச்சிருந்தேன் தண்ணி வச்சு மூஞ்சி வடி போடி. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் தமாமா. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கழுவி ஊற்றிக்கணும். இது கூட தண்ணி சேர்த்து கம்முன்னு இருக்கு. இது நல்லா கொதிக்க விடணும். இப்படி மூடி எடுத்துட்டு வடி. இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக கறி மசாலா. இந்த சொம்பு கறி மசாலா போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இரு புளி பத்தா ஊற்றணும். கரைச்சி வச்சிருந்த புளி வெயில் கரைச்சி வச்சிருந்த புளி ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றுறது? அப்படியே ஊற்றினா எப்படி? இதெல்லாம் இருக்குது. அதான் அதெல்லாம் போடு, எல்லாம் திங்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் இதை கொதிக்க விடணும். மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டு நல்லா. அடுப்பு வர
அது ஊதுறதுங்க. இப்ப வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தேஜா கம்முனிரு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ம் தேஜாவை நக்க சொல்ல. இந்தாடி உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. என்ன மைண்டில் வச்சுக்கோ சொன்னது புரியுதா? வேஸ்ட்டு. டேஸ்டி சூப்பரா இருக்குது. நிஜமாவா? அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம புளிக்குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் வெண்டங்காய் புளிக்குழம்பு செய்ய தெரியாதோ இந்த வீடியோவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி